வணக்கம் நண்பர்களே, அயஜாமி பேசுகிறேன். நம்ம நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் 2 நேர்காணல் பதவிகளுக்கான அறிவிக்கை அப்படிங்கிறது வெளிவந்துருச்சு. அதாவது வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பதவிகளுக்கான வெளிவந்துருச்சு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம நேற்றே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய பதவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா முக்கியமான பதவிகள் அப்படிங்கிறது முக்கியமாக முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்டர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட், அப்புறம் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான எல்லா விதமான பதவிகளுமே உங்களுக்கு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பள விகிதம், அடிப்படை விகிதம் அப்படிங்கிறது 9300 சொல்லுவாங்க. 93 கிரேட் பே அப்படின்னு சொல்லுவாங்க. 93 பேசிக் பேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து இந்த தேர்வுக்கு வந்து எப்படி தயாராகுது, சரியா, இதனுடைய சிலபஸ் என்ன, மெயின்ஸ் எப்படி இருக்கும், ஒரே நேரத்தில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆகலாமா, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு தான் என்னென்னா இந்த வீடியோவில் வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா. ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி என்னென்னா தேர்வுடைய அமைப்பை பற்றி நம்ம பார்த்துக்கலாம், சரியா. ஸோ இந்த தேர்வுடைய அமைப்பை பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3, சரியா, 3 ஸ்டேஜ்: ப்ரிலிமினரி, மெயின்ஸு, இன்டர்வியூ, சரியா. இதுதான் வந்து என்னென்னா 3 நிலைகள். ஸோ இந்த ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் இதெல்லாம் மாதிரி இன்டர்வியூ சொல்லிடுறேன், சரியா. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு 40 மார்க் கொடுத்துருக்காங்க. இதை ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஓரல் டெஸ்ட், வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரல் டெஸ்ட். ஸோ இதை சொல்லிடுறேன். இந்த இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒருத்தர் உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிட்டீங்க, அந்த ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கனாலே உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னா வந்து மினிமம் 18 மார்க் கொடுத்துடணும், சரியா, அவுட் ஆஃப் 40க்கு. தென் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 30, சரியா. ஸோ இதுலேருந்து 18லேருந்து 30 வரைக்கும் இந்த மார்க் அப்படிங்கிறது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா +3 21 ஆகும், 24 ஆகும், 27 ஆகும். ஸோ இதுதான். அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பற்றி ஏன் சொல்கிறேன்னா சுருக்கமாக முடிச்சிடலாம், சரியா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்வியூவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லித்தர முடியும் அப்படின்னா அது கிடையாது. There is no coaching institute can teach you about interview, சரியா. They can explain about the interview process. 3 பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது. பட் the answer should come within from you. அதாவது வந்து அதற்கான பதில் அப்படிங்கிறது என்ன உங்கள்கிட்ட இருந்தால் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன். ஓகே, அப்படி இந்த இன்டர்வியூவில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட், சரியா. ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய மனப்பாங்கு, நம்மளுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த இது. அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஒரு சூழ்நிலையை வந்து எப்படி எதிர்கொள்கிறோம். அதுக்கப்புறம் வெதர் யூ ஆர் ஃபிட் ஃபார் ஏ கவர்மெண்ட் ஜாப், ஒரு அரசு பணிக்கு நீங்கள் இதாக இருக்கிறீங்களா, உங்ககிட்ட வந்து ஒரு நேர்மை இருக்கா. அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான நாலேஜை செக் பண்ணுறது. அதே வேளையில் வந்து இதில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்குது இல்லையா, மொத்தம் 23 பதவிகள் இருக்குது. இந்த 23 பதவிகளை பற்றின டிஸ்கிரிப்ஷன், என்ன செய்ய போகிறீங்க, அதை பற்றி உங்களுக்கு புரிதல் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், உங்கள் கிராஜுவேஷன் ப்ளஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் டீட்டெயில். ஸோ இதுதான் இன்டர்வியூ. ஸோ என்னென்னா இது முழுக்க யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து முதல்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஸ்டேஜுக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரிலிமினரி, சரியா. ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும், எல்லாமே தெரியும். மீன்ஸ் ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு நிறையா பேர் தெரியாது. மொத்தம் எத்தனை கொஸ்டின் ப்ரிலிமினரி அப்படிங்கிறது என்னென்னா முதல்நிலை தேர்வு. அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து எழுதக்கூடிய தேர்வு தான் என்ன அப்படின்னா வந்து இந்த முதல்நிலை தேர்வு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காம்படிஷன் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து குறைந்தபட்சம் ஒரு 8லேருந்து 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க, சரியா. 8லேருந்து 10 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் ரியல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஓகே, ப்ரிலிமினரியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா உங்களுக்கு 200 கேள்விகள் இருக்கும், சரியா. தமிழ் இதில் 100 கேள்வி ப்ளஸ் இது 100 கேள்வி, இந்த ரெண்டும் சேர்ந்து 100 கேள்வி இருக்கும். ஒருத்தர் தமிழ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் எடுக்கணும் எடுத்துக்கலாம், சரியா. ஒரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் அப்படின்னா 1.5 மார்க், சரியா. மொத்தம் 200 கேள்விகளுக்கு வந்து 300 மார்க், சரியா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து ப்ரிலிமினரி. ஸோ இப்போ இதில் எவ்வளவு மார்க் எடுத்தால் வந்து நம்ம மெயின்ஸ் போகலாம், குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா வந்து 200 கேள்விகளில் யாராலெல்லாம் 150க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியுதோ பொதுவாக அவங்கெல்லாம் என்ன அப்படின்னா வந்து உறுதியாக வந்து முதன்மை தேர்வுக்கு தகுதி பெற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 150 அப்படிங்கிறது 160ஆகவும் போகலாம், 140ஆகவும் குறையலாம். ஏன் அப்படின்னா இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி நிர்ணயம் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா வந்து பேஸ்ட் ஆன் த காம்படிஷன் லெவல் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின், சரியா. ஒரு கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுன்னா
எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். 140K மெயின்ஸ் உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லை கொஸ்டின் வந்து 2016 நடந்த குரூப் 4 மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன 183 அடித்தாலும் அந்த கட் ஆஃப் இருக்கு இல்லையா, ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து 160 போகலாம். ஸோ மினிமம் ஒரு சேஃப் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 150க்கு மேலே இருந்துச்சுன்னா we can go interview. ஏன் அப்படின்னா சரியா, இந்த ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் போகிறாங்க இல்லையா, இதோட ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:10 ரேஷியோ. ஒரு பதவிக்கு 10 பேர் விகிதம் என்னன்னா மெயின்ஸுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ ஒரு பதவி இப்போ 10 பதவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேரை மட்டும் மெயின்ஸ்க்கு எடுக்க மாட்டாங்க. 10 ரேஷியோனா 10 அப்போ எத்தனை பேரை 100 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. நமக்கு எத்தனை பதவி இருக்கு 1199 பதவி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட வந்து 12,000 பேர். இது மினிமம் சரியா. இதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கூடும், பிரச்சனை சொல்ல முடியாது. கடைசி கட் ஆஃப்ல எத்தனை பேர் இருக்கணும் அத்தனை பேர் எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1198 பேர் வந்து இருக்கிறாங்க, எடுத்துட்டாங்க சரியா. அடுத்து ஒருத்தர் எடுக்கணும், ஆனால் அதே மார்க்கில் இன்னொருத்தர் இல்லை, அடுத்த மார்க்கில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மார்க்கில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது மாறுபடும். 12,000 ஒரு 13,000 14,000 பேர். ஸோ மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் எழுதுவாங்கன்னா ஒரு 14,000 பேர், 12,000 பேர் வந்து 14,000 பேர் எழுதுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பொதுவான ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரேஷியோ சரியா. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி டெஸ்ட்னா என்ன சொல்லிட்டேன். இது என்ன ஒரு ரிஜெக்ஷன் டெஸ்ட்னு சொல்லலாம் சரியா. ரிஜெக்ஷன் டெஸ்ட் அதாவது வந்து என்ன அப்படின்னா தேவையில்லாதவங்க என்ன நீக்கிறது. அந்த தேவையில்லாதவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா போட சொன்னார், எங்கள் தாத்தா போட சொன்னாங்க, இல்லை யாராவது ஒருத்தவங்க போட சொன்னாங்க அப்படின்னு அப்ளை பண்ணுறது, இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வந்தேன், இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க தான் என்னென்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் இதுதான் என்னது பல்காக இருக்கும். அப்ளை பண்ணுறதுல 20% வில் பி ஆப்சென்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஸோ ரியல் காம்படிஷன் அப்படிங்கக்கூடியது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 இயர்ஸாக வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு, ப்ளஸ் ஆல்ரெடி சர்வீஸ் வாங்கினவங்க இருக்காங்க இல்லையா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் இருப்பாங்க, குரூப் 2A போயிருப்பாங்க, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்லேயே RIO இல்லை அந்த மாதிரியான பதவிகள் போனவங்கலாம் காம்படிட் பண்ணுவாங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறவங்க தான் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து ரொம்ப நாள் ப்ரிப்பேர் 2 or 3 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஆல்ரெடி குரூப் 4, 2A இதெல்லாம் வந்து ஜாப்பில் உள்ள என்ட்ரி ஆகிட்டு இல்லை எனக்கு அதை விட ஹையர் போஸ்ட் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறதுக்காக குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது உங்கள் உள்ளே இருக்கும். ப்ளஸ் ஃப்ரெஷர்ஸ் சரியா, புதுசாக இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண வரக்கூடியவங்க. ஸோ இந்த புதுசாக ஃப்ரெஷர் ப்ரிப்பேர் பண்ண வரக்கூடியவங்களும் தே ஆர் இன் காம்படிஷன். எப்படி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால இந்த முதல் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஃப்ரெஷர்ஸ்லாம் காம்படிஷன் இல்லை, ப்ரிலிம்ஸ் வேற மெயின்ஸ் வேற அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது அமாங் த 3 குரூப்ஸ் இந்த 3 பேருக்கு இடையில இருக்குது சரியா. ஸோ ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வேற. இந்த ரியல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு 10,000 20,000 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கும் சரியா. ஸோ அதனால வந்து 8 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற நினச்சி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, அதுக்கடுத்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஜிஎஸ்ஸை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா. ஸோ ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து 100 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏன் ஜென்ரல் தமிழையோ இல்லை இந்த ஜென்ரல் இங்கிலீஷையோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஏன் படிக்கணும் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க சரியா. ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த புக்கில் இருந்து படிக்கணும், 6லேருந்து 12 வரைக்கான எல்லா புத்தகத்தையும் படிக்கணும். எத்தனை கேள்விகள் வருது சரியா, 12லேருந்து 18 கேள்விகள் தான் வருது நீங்கள் 6லேருந்து 12 புத்தகம் வரைக்கும் படித்தாலும். ஆனால் இதே 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான ஒரு பொது தமிழ் புத்தகத்தையோ இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கையோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கேள்வி வருது, 100 கேள்வி வருது. ஸோ இந்த கம்பேரிசன் புரியுதா. ஸோ நம்மளுடைய முதல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது, தமிழில் வந்து 100க்கு 90 கேள்விகளுக்கு மேலே 95 கேள்விகள் 100 கேள்வி அடிக்க வந்து இதுலேயோ பொது ஆங்கிலத்தில் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஜென்ரல் தமிழ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ தட் இஸ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுல. ஏன்னா எல்லாரும் 80-85 எடுத்துருவாங்க, எங்களால் வந்து 90-95 கிராஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க குரூப் 4லலாம். நீங்கள் ஜென்ரல் தமிழில் நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் முழுக்க நீங்கள் பண்ணுறது என்னென்னா கேர்லெஸ் மிஸ்டேக். அதாவது என்னென்னா தெரிஞ்ச கேள்விகளை ஏதோ வினா வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனாலையோ இல்லை தேவையில்லாமல் ஒரு ஆன்சைட்டி ஒரு பதட்டம் இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்கள் தவறு பண்ணுறீங்க. அதை தவிர்த்திட்டீங்க அப்படின்னா பொது தமிழில் வந்து உங்களால் 90லேருந்து 95 கேள்விகள் சர்வசாதாரணமாக போட முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து த சேம் கான்செப்ட் 6th to 10th 12th ப்ளஸ்
கிராமரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் போய்க்கணும். சரியா? ஸோ இதுதான் வந்து சோர்ஸ். இதுக்கு ஸ்கூல் புக்கு தான். ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் இலக்கிய வரலாறு ஏதாவது ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் இந்த புக்குன்னு சொல்ல மாட்டேன். தேவிரா ஃபாலோ பண்ணுறவங்க தேவிரா ஃபாலோ பண்ணிக்கோங்க, பாக்கியமேரி ஃபாலோ பண்ணுறவங்க பாக்கியமேரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, பாலசுப் ஏதாவது ஒரு இலக்கிய வரலாறு புக்கு சிலபஸில் எதெல்லாம் இருக்குதோ. உங்களுக்கு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் சங்க இலக்கியங்கள் இருக்கும், புது கவிதை அப்படிங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தகவல் வந்து பள்ளி பாட புத்தகத்தில் குறைவாக இருக்கும். ஸோ அதை பற்றின கூடுதலான தகவல்களுக்காக மட்டும் இந்த சிலபஸ் வைஸாக மட்டும் என்னன்னா இந்த இலக்கிய வரலாறு புத்தகத்தை ஏதாவது புத்தகத்தை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய வினாத்தாள்கள் இருக்கு இல்லையா, பொது தமிழினுடைய பழைய வினாத்தாள்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கிளியராக அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து சில கேள்விகள் அப்படிங்கக்கூடியது ரிப்பீட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் அப்சர்வ் பண்ணிட்டா நம்மளால் 95 கேள்விகள் வந்து சரியாக பண்ண முடியும். ஸோ பொது ஆங்கிலத்தை சரி, அதுக்கப்புறம் தமிழில் வந்து 3 இருக்குது. என்னென்னா நீங்கள் இலக்கியம் அப்படிங்கக்கூடிய இலக்கிய வரலாறு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இலக்கணம். ஸோ 2ஆக பிரிச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து என்ன கட்டாயம் 90லேருந்து 95 100 கேள்வி கூட உங்களால் இது பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஜென்ரல் இங்கிலீஷ். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. ஸோ இந்த 3 பகுதிகளுக்கும் என்னென்னா சோர்ஸ் அப்படிங்கிறது எங்கே முழுக்க முழுக்க பள்ளிப்பாட புத்தகம் மட்டும்தான், வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. கிராமருக்கு மட்டும் என்னென்னா கொஞ்சம் வெளியில் எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரெண்டன் மார்டின் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது கிராமருக்கு பர்டிகுலராக. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா இல்லை இன்ஃபினிட் அண்ட் ஜெரன் படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரே டாப்பிக்கில் இன்ஃபினிட் டு ஜெரன்னா 100 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான் வித்தவுட் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது புரியும். எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் தமிழில் எப்படி கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுமா, இந்த லிட்ரேச்சரில் வந்து சில டெத்தாக போய் போகிறதுல இது பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னென்னா கிராமரில் வந்து அந்த கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கக்கூடியது அது கொள்கை அந்த முழுமையான ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் தவறு பண்ணுறது. ஸோ இந்த விதையை தவிர்த்துட்டிங்கன்னா இதை பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடி வந்துடும். சரியா? ஜென்ரல் ஸ்டடி அப்படின்னா பொது அறிவு. சரியா? பொது அறிவு. ஓகே, பொது அறிவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 8 தலைப்பு இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? என்னென்னா ஆப்டிடியூட், பொலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, சயின்ஸ், எக்கனாமி, ஜாகிரஃபி, அப்புறம் என்ன ஃபண்டமெண்டல் ஜிகே. இது எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா கேள்விகளுடைய தன்மையை வச்சு பழைய கொஸ்டின் பேப்பர் அடிப்படையாக வச்சு இது பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே, ஆப்டிடியூட் அப்படிங்கிறது சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். அதை தாண்டி வெளியில் போகவே மாட்டாங்க. ஸோ ஆப்டிடியூட்னா நிறையா படிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் லாங்குவேஜுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் 2வது என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த ஆப்டிடியூட் தான் கொடுக்கணும். லாங்குவேஜுக்கு அப்புறம் 2வது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஏன்னா இதுவும் நீங்கள் ஒன் டைம் படிச்சிங்கன்னா நிறைய மெமரிஸ் பண்ணக்கூடிய ஃபேக்சுவல் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த கான்செப்டில் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா என்ன உங்களால் வந்து 25 கொஷின் போட முடியும். நிறைய பேர் வந்து லாஸ்ட் குரூப் 4ல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து சார் எங்களுக்கு தியரியாக கேட்டாங்க அதனால் எனக்கு நான் நல்லா பண்ண முடியல. ஸோ புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எந்த மெத்தடில் இன்னும் என்ன டஃப்பாக கேட்டால் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஆன்சர் பண்ணுறது மாதிரி நம்மளை வந்து எக்யூப் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து வழி. இல்லை நான் ஷார்ட்கட் அதெல்லாம் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை வேண்டாம்னு சொல்ல. பட் 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 22க்கு மேலே எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அப்ரோச். ஏன்னா உங்களுக்கு என்ன அங்கே 90+ எடுத்தீங்க, ஒரு 20 எடுத்தீங்கன்னா 110 நார்மலாக இந்த 2 பதிலிருந்து வந்துடும். புரியுதுங்களா? அதுக்காக தான். சரி, ஓகே. மேத்ஸுக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? சரியா? மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க. சரியா? ஒன்று வந்து என்னென்னா பழைய கொஷின் பேப்பரில் சப்ஜெக்ட் வைஸாக கிளாஸிஃபை பண்ணுங்க. சார் டாபிக் வைஸாக ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10-20 கேள்விகள் இருக்கும். டிஎன்பிஎஸ்னுடைய அந்த ஒரிஜினல் வினாத்தாள்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டிஎன்பிஎஸ் வந்து எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த ஒன்று. 2வது என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா சமயம் தெளிவாக படிச்சிருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. சரியா? இது 2வது. 3வது என்ன அப்படின்னா வந்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதற்காக சில புத்தகங்கள் வெளியில் சந்தையில் இருக்குது, தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த இதை யூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து என்னென்னா ஸ்கூல் புக்கில் லிமிட்டடாக தான் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால ஆப்டிடியூட் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் வெளியில் போகத்தான் செய்வாங்க. ஸோ ஆர்எஸ் அகர்வாலோ இல்லை வேற புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தில் வந்து இப்போ நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்னா ஒவ்வொரு டைப் இருக்குது, அதிலே வந்து வேரியஸ் லெவல் இருக்குது இல்லையா, அந்த லெவலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அப்சர்வ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா மேத்ஸில் எத்தனை 25 எடுத்துடலாம். ஓகே, அதுதான் சோர்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டி அப்படின்னா அரசியலமைப்பு. சரியா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயம் எல்லாரும் உங்களுக்கு நிறையா புக் சஜஸ்ட் பண்ணுவாங்க.
எல்லாருக்கும் தெரியும், எப்படி படிக்கணும்னு தெரியும், என்ன படிக்க அதெல்லாம் நான் சொல்ல வரல. என்னைய பொறுத்த என்னன்னா, எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் 10 புக்கை ஒரு டைம் படிக்கிறதுக்கு ஒரு புத்தகத்தை 10 டைம் படிக்கிறது அப்படிங்கிறது பெட்டர். உங்களுக்கு நான் புரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த போதும், ஏதாவது ஒரு புக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொலிட்டியை பொறுத்த என்னன்னா 6 to 10th வரைக்குள்ள சிவிக்ஸ் குடிமையியல் பகுதி, அதில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ், சரியா? அதான் வந்து 12th இந்த வருஷம் கூட 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11ஆம் புத்தகம் படிக்க வேண்டாம், அது நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது, சரியா? ஸோ தேவையில்லாமல் 11ஆம் புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னது, இட் இஸ் யுவர் என்னது, அது ஒரு தேவையில்லாத ஒரு பணி தான். ஸோ அதனால் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வேண்டாம். ஸோ இதுதான் முடிஞ்சது. அப்படின்னா வந்து டிகிரிஷன் அப்படிங்கிறனால முடிச்சதுக்கப்புறம் என்ன, அரிகன்ட்லேயோ இல்லை லூசன்ட்டோ இதில் உள்ள சிவிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கும், சரி, பொலிட்டி அப்படிங்கக்கூடிய அரசியலமைப்பு இருக்கும். அதில் உள்ள விஷயத்தை பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா அரசியலமைப்பையும் சேர்த்து ரொம்ப சுருக்கமாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? அரசியலமைப்புக்கு இல்லை நான் லட்சுமி அதுதான் படிப்பேன்னா தாராளமாக படிங்க. கடைசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்ன படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய என்னென்னா 90 நாட்கள். இந்த 90 நாட்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம என்ன இருக்குது, நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்படி எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடியதில் தான் நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. ஓகே, ஸோ பொலிட்டிக்கை பொறுத்த அதுதான் சோர்ஸ். இல்லை லட்சுமிகாந்த் படிக்கணும் நீங்கள் தாராளமாக படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு வி டோன்ட் நீட் டு ஸ்டடி லட்சுமிகாந்த், சரியா? என்னுடைய அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். சார் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சார் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்கா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு? கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து குறிப்பாக நீங்கள் எத்தனை புக்கு ஃபாலோ பண்ணாலும் அந்த புத்தகத்தெல்லாம் தாண்டி வெளியில் இருந்து கேட்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புத்தகம் அது வந்து எந்த புத்தகத்துலேயும் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி சங்கராச்சாரியா இருந்ததை ஒரு லேபர் எக்ஸாமினேஷனில் கேட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஜனவரியில் பஸ் ஃபேரை வந்து எப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின் எல்லாம் என்னென்னா எந்த புத்தகத்துலையும் இருக்காது, நீங்கள் டெய்லி பேப்பர் படிக்கிறதுல தான் இருக்குது, சரியா? ஸோ அதனால் என்னென்னா முதல் நம்மளுடைய சோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நியூஸ் பேப்பர், பொது நியூஸ் பேப்பர், அதாவது வந்து தினமணி, தமிழ் ஹிந்து, இல்லை அப்படின்னா என்ன இங்கிலீஷ் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்த 4 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றை படித்தாலும் தெளிவாக படிங்க, சரியா? இல்லை நான் நிறையா வெப்சைட் ஃபாலோ பண்ணுவேன், இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்கள், டிஎன்பிசி போர்ட்டல் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை IHRB.com ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 போதும், இதை தாண்டி வேறு தேவையே கிடையாது, சரியா? கொஷின் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க நிறையா வெப்சைட்லாம் எடுப்பான்னு, கிடையாது. அதாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து 2 பேர் 2 விதமாக இருக்கிறாங்க, சரியா? எத்தனை யங்ஸ்டரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் வயதானவர்களும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் குறிப்பாக நகரப்புற மக்களும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கிராமப்புற மக்களும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லாருக்கும் வந்து ஒரே கிடைக்கக்கூடிய காமனான ஒரு சோர்ஸ், ஒரு ஆதாரம் அப்படின்னா என்ன, பத்திரிக்கை தான். ஸோ அதிலிருந்து தான் கொஷின் பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. நிறையா படிப்பேன் நான் நிறையா, அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரு பேர் படித்தா தெளிவாக படிங்க அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். ஸோ இது அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நம்ம கம்பைல் பண்ணி போடுவோம், தலைப்பு வாரியாக என்ன பிரித்து டிவைட் பண்ணி போடுவோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், சரியா? ஸோ இதுதான் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இது. ஓகே, அதுக்கப்புறம்னா குரூப் 2A, குரூப் 4 இதிலெல்லாம் காட்டிலும் இந்த விஷயத்துக்கு இந்த இடத்துல கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு மெயின்ஸில் என்ன அப்படின்னா வந்து கரண்ட் இஷ்யூஸ் நேஷ்னல் அட் ஸ்டேட் லெவல் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சுக்கணும். அதாவது வந்து கட்டுரை எழுதக்கூடிய வடிவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போன வாரம் என்னாச்சு, சட்டம் பாஸ் பண்ணாங்க பார்லமெண்ட்டில். என்ன அப்படின்னா வந்து SC/ST அட்ராசிட்டிஸ் ஆஃப் ஆக்ட், அதாவது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது, சரியா? அந்த சட்டத்தை பண்ணாங்க இல்லையா? ஸோ அப்போ என்னன்னா அந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சங்களை படிச்சுக்கணும். ஏன் சட்டம் வந்து சிறப்பாக செயல்படலை, உச்சநீதிமன்றம் ஏன் தலையிட்டுச்சு, அதுக்கப்புறம் அசாமினுடைய தேசிய குடிமக்கள் பதிவேடு, இந்த மாதிரி எதெல்லாம் அடிக்கடி செய்தியில் வருதோ அந்த விதம் தான் நிகழ்வுகளாக வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மராத்தாவுடைய இடஒதுக்கீடு போராட்டம். ஸோ இதெல்லாம் அப்போ இடஒதுக்கீடு ஏன் வேணும், அப்போ சமூக நீதினா என்ன, இந்த மாதிரியான கட்டுரை வடிவில் கூடுதலான தகவல்கள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம நியூஸ் பேப்பரை கொஞ்சம் ஆழமாக புரிதலோட படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதுதான். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி, சரியா? ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு சோர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு சோர்ஸ் தான். ஹிஸ்ட்ரியிலேருந்து 12லேருந்து 18 கேள்வி கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 6லேருந்து 10 வரைக்குள்ள புத்தகம் போதும். அதில் உலக வரலாறு நமக்கு தேவை கிடையாது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது. அதுக்கப்புறம் ஆன்ஷியன்ட் இந்தியாவும் கிடையாது, அது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரிக்வேத காலம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு எதுலேருந்து உண்டு அப்படின்னா வந்து தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி,
அதாவது வந்து பாண்டியர், சேலர், சோழர், கலப்பு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி தென்னிந்திய வரலாறு மட்டும்தான் உண்டு. அதுலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டேரக்ட் எங்கே வந்துடும், 14ஆம் நூற்றாண்டு வந்துடும். சரியா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், அதாவது வந்து பிரிட்டிஷாரனுடைய அதிகார விரிவாக்கம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அட் ப்ரெசென்ட் 2018 வரைக்கும் நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். ஸோ இதுக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொன்ன 6லேருந்து 10 வரைக்குள்ள புத்தகங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து உங்களுக்கு வந்து உலக வரலாறு தவிர்த்து மிச்சக்கூடிய எல்லா விஷயமே கவர் ஆகும். ஸோ அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் விடுதலை போராட்ட வரலாறுலேருந்து கொஞ்சம் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க இல்லையா, கூடுதலானது நம்ம புத்தகத்தில் இல்லாது. நம்ம வந்து புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து அவர் இந்த வருஷம் வந்து பிறந்தாரு, இந்த பத்திரிக்கை யாருன்னு கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு போன டைம் குரூப் 2 என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா வந்து வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் அவர் கூட யார் கலந்துக்கிட்டது, 3 பேரை கேட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இதற்காக ரெஃபர்ட் சோர்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் போங்க. சரியா, அதில் குறிப்பாக எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். தேசிய இயக்கம், அப்புறம் வந்து தேசிய இயக்கம் அப்படின்னு என்னன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஆரம்பிக்க ஃபார்மேஷன் ஆஃப் காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் உள்ளதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. தட்ஸ் எனஃப். சரியா, ஸோ இதை பண்ணிக்கோங்க. வேறு நமக்கு நிறைய அதெல்லாம் இல்லை. அதுக்கு அடிஷ்னலாக ரெஃபர் பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அரிகண்டு லூஸ் உண்டு எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சயின்ஸ். இதெல்லாம் நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் படிக்கணும்னு சொல்கிறேன். சரியா, இதெல்லாம் கடைசி கொண்டு போய் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா சயின்ஸ். ஓகே, இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11, 12 படிக்கணுமான்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த 90 நாட்கள் நம்மளால் படிக்க முடியுமா, இல்லை அது எப்படி அப்படிங்கிறது பலவிதமான குழப்பத்தை உண்டாக்கும். அதோடைய அப்படிங்கிறது ஏரியா அப்படிங்கிறது மிக அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா 6லேருந்து 10 வரைக்குள்ள சயின்ஸை முழுக்க படிச்சிங்க அப்படின்னா இந்த 20 கேள்வியில் நம்மளால் ஒரு 10 கேள்வி 15 கேள்விக்கு சரியாக விடையளிக்க முடியும். ஸோ போதும். ஏன்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் 150 மார்க் எடுத்தாலும் என்ன உங்கள் மார்க்கை கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஸ்க்ரீனிங் டெஸ்ட். நீங்கள் பாஸாக ஃபெயில் அவ்வளோதான். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா மெயின்ஸில் எடுக்கக்கூடிய மார்க் ப்ளஸ் இந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய மார்க் மொத்தம் 340 மார்க்கு. ஸோ இந்த 340 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னென்னா உங்களுடைய போஸ்டிங் ரேங்கிங் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப இப்போ எஃபர்ட் போடணும் அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறம்னா மெயின்ஸில் வந்து நமக்கு சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்ட் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஸோ அதை இப்போ பண்ணிட்டோன்னா பின்னாடி வந்து என்னென்னா நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 கேள்வி வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 6லேருந்து 10 வரைக்கும் எக்கனாமி 1-2 பாடம் இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக இப்போ புது 11th புக் வந்துருக்கு பாருங்கள், அதாவது வந்து நியூ 11th ஸ்டாண்டர்ட் 2018ஆம் ஆண்டுக்கு வெளியிடப்பட்ட புதிய புத்தகம். அதில் நம்ம சிலபஸை கவர் பண்ணி ஒரு 5-6 பாடம் வருது. நான் இந்த வீடியோவுக்கு கீழே சிலபஸ் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ரெஃபர் இட். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லியிருப்பேன், அது போதும். சரிங்களா, அதில் இதை படித்தீங்கன்னா 5 கேள்வியில் 3 கேள்வி கட்டாயம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா, டீட்டெயில்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஐ வில் மேக் அன் அனலிசிஸ் அண்ட் பப்ளிஷ் இட் லேட்டர். சரியா, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி. சரியா, ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 6லேருந்து 10 வரைக்கும் போதும். எந்த விதமான ஒரு என்ன தனித்துவமான ஒரு புத்தகம் படிக்கும் 6லேருந்து 10 வரைக்குள்ள படித்தாலே போதும். அதுக்கப்புறம் என்ன எக்கனாமிக்கும் பொலிட்டிக்கும் ஸ்கூல் புக் அப்புறம் என்ன அரிஹண்டையோ இல்லை லூசண்டையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனோரமா இயர் புக் மாத்திரம் தான் இருக்குது, வேறு எந்த இயர் புக்கும் கிடையாது. ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷ்லேருந்து கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே தமிழில் கிடைக்கும்னா கிடைக்காது. ஸோ கொஞ்சம் 40% வெளியில் தேட வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த ஆங்கில அறிவு இப்போ தேட ஆரம்பித்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஆங்கில புலமை ஆங்கில அறிவு நமக்கு கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடையது. சரியா, ஓகே. ஃபண்டமெண்டல் ஜிகே அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. உலகத்தில் ஃபஸ்ட்டு யார், தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதி, இந்தியாவின் முதல் பெண், இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. ஓகேவா, ஸோ அப்போ அதையும் நீங்கள் வந்து பார்த்து இது வந்து இயர் புக்லேயே இருக்கும், மனோரமா இயர் புக்லேயே இருக்கும். ஸோ இதுதான் புரியுதுங்களா உங்களுக்கு, நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் 90, ஆப்டிடியூடில் ஒரு 20-22னா ஒரு 110 ரீச் ஆயிரும். ப்ளஸ் இந்த 2 பகுதியிலேருந்து எத்தனை கொஸ்டின் எடுத்துருன்னா 40 கேள்வி வருது. அதிகபட்சம் எத்தனை 30 கேள்வி, அப்போ 140. மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளை நான் சொன்னதை ஓரளவு நம்மளால் ஃபாலோ பண்ணணும்னா கட்டாயம் ஒரு 20 கொஸ்டின் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஸோ இதை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களால் பண்ணிங்கன்னா ப்ரிலிமினரி வந்து என்னது கட்டாயம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சரியா, சில பேர் வந்து மந்திரத்தில் மாங்காய் காய்க்க வைக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். சும்மா வந்து அது இதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன முழுக்க நீங்கள் எப்படி தயார் செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான். அதுக்கப்புறம் கேட்கலாம், சார் எனக்கு வந்து 90 நாள் தான் இருக்குது, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இருக்கட்டும், டெய்லி வந்து 5 மணி நேரம் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். 5லேருந்து 7 மணி நேரம் அப்படிங்கிறது போதுமான நேரம். சரியா, இல்லை நான் 10 மணி நேரம் படிக்கிறேன் 12 மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறது தேவையில்லை நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒவ்வொரு தனிப்பட்டவங்களை பொறுத்தது. பட் 5 to 7 மணி நேரம் படிக்கிற விஷயத்த தெளிவாக படிச்சிங்கன்னா என்ன உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஒரு கிளியராக வந்து ஒரு பிளான் ஷெடியூல் போட்டுக்கோங்க. சரியா, ஸ்டடி ஷெடியூல் நான் அதை போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரியா, நான் பப்ளிஷ் பண்ண நினைக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு தெரியும். பொதுவாக சொல்கிறேன், லாங்குவேஜ் 2க்குமே வந்து படிக்கிறவங்க லாங்குவேஜுக்கு வந்து ஒரு 1.5 hours கொடுங்க. சரியா,
ப்ளஸ் இதில் வந்து ஆப்டிடியூடுக்கு ஒரு 1 ஹவர் கொடுங்க, 2.5 ஹவர்ஸ் கொடுத்துக்கோங்க. ரிமைனிங் 2.5 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, 2.5 ஹவர்ஸை ஜிகே வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் நீங்களே சப்ஜெக்ட் வைஸாக போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1 ஹவர் பேப்பர் ரீடிங்க்கு டெய்லி அலோகேட் பண்ணிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், அதில் கிளியராக எழுதுறேன். சரியா? லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டெய்லி. சரியா? அதே மாதிரி வந்து ஆப்டிடியூட் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் போட்டுக்கோங்க. தென் ரிமைனிங் இருக்கு இல்லையா ஜிகே, இதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன ஒரு 1 ஹவர் போட்டுக்கோங்க. 6 மணி நேரம். இதை மாதிரி ஷெடியூல் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன உங்களால் வந்து ஈஸியாக 90 நாளில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் என்னென்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வந்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் படித்தாலும் 3 மணி நேரம் எக்ஸாமினேஷனில் போய் என்ன ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், மதிப்பெண் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ அந்த மதிப்பெண் கிடைக்கணும்னா நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணணும். நான் எந்த சப்ஜெக்டில் லேக்காக இருக்கிறேன், எந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்க சப்ஜெக்டை கடைசி படிச்சுக்கலாம் அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை எனக்கு ஆப்டிடியூடில் மார்க் குறையுது, நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு டைமே வந்து இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறோம், போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம், ரெகுலராகவும் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம், டிஸ்கஷனும் உண்டு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய சந்தேகத்தை வந்து இந்த நம்பரில் இருந்து கேளுங்க. சரியா? இது வாட்ஸ்அப் நம்பரு, டோன்ட் கால், வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து இதுதான் முடிஞ்சுது. ஸோ ப்ரிலிம்ஸில் ஒரு 150 போயிட்டோன்னா என்ன மெயின்ஸ் போக போகிறோம். ஸோ மெயின்ஸ் எப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சரியா? ஓகே சார், ஃபஸ்ட்டு மெயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். இங்கே ப்ரிலிம்ஸ்னால் என்ன, ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க, ஏ பி சி டி 4 ஆப்ஷன் இருக்கும். டிக் பண்ணி நம்ம ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப். இது ப்ரிலிம்ஸு. ஸோ மெயின்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க. சரியா? இந்த மாதிரி பேப்பர் கொடுத்துருவாங்க. இங்கே வந்து என்னென்னா நம்ம விவரித்து எழுத போகணும், அவ்வளோதான். வரி வரியாக எழுதணும், அவ்வளோதான். இங்கே அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சொல்லிடுறேன் என்னென்னா, தமிழ் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேப்பரை வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தமிழில் தான் எழுதணும் அப்படிங்கக்கூடியது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் உங்கள் பேப்பரை கேள்வி ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட எல்லா பேப்பரையும் உங்களுடைய கடைசி வரைக்கும் ஆங்கிலத்தில் தான் எழுதியாகணும் அப்படிங்கிறது. சார் தமிழில் வந்து சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, எழுத போது அறிவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் தமிழ் எழுத முடியலன்னா பரவாயில்ல, அது நீங்கள் இங்கிலீஷ்லேயே எழுதிக்கோங்க, தப்பு கிடையாது, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தவிர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பொதுவாக பத்திரிகைகளில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய குடிமக்கள் பதிவுன்னு இருக்குது. அது எல்லாருக்கும் எல்லா பேப்பர் என்ன போடுறாங்க, என்ஆர்சி, அசாமின் என்ஆர்சி வெளியிடப்பட்டது. ஸோ பத்திரிகைகளில் ஊடகங்களில் பொதுவாக எந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. சரியா? அதுதான் விஷயம். அப்புறம் வந்து என்னென்னா மெயின்ஸில் நீங்கள் சில முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு என்னென்னா, மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பேப்பர் இருக்கும், இப்படி தான் எழுத போகிறீங்க. சிம்பிளாக சொல்லிடுறேன், நீங்கள் வந்து எந்த விதமான குறியீடுமே போடக்கூடாது. சரியா? ஸ்டாரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆரோ போடுறது, வேறு எதுவுமே போடக்கூடாது. என்ன போடணும் அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் என்னது ஒன்லி ஹைஃபன். இந்த மாதிரி ஹைஃபன் போட்டு மட்டும் தான் எழுதணுமே தவிர்த்து நீங்கள் பாட்டு ஸ்டாரோ எதுவும் நம்ம ஹைஃபன் போடலாம், நம்பர் போடலாம், 1 2 3 போடலாம், ஏபிசிடி போடலாம், ரோமன் லெட்டர் போடலாம், அப்புறம் என்ன தமிழ் எழுதிங்கன்னா ஆனால் வேணா போடலாம். ஸோ இதுதான் வந்து பொதுவான ரூல். இதில் எதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கனாலும் என்னது உங்கள் பேப்பரை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து இன்வாலிட் பண்ணிடுவாங்க. ஓகே, என்ன கலர் சார் நான் இப்போ எழுதுகிறேன், இங்கே மெயின்ஸ் எழுதுறேன் அப்படின்னா வந்து என்னுடைய பேனா வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஹெட்டிங்க்கு ஒரு கலரு, கீழே வந்து எழுதுறதுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படிலாம் பண்ணிங்கன்னா என்ன 0, யுவர் பேப்பர் வில் பி இன்வேலிட். சரியா? நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு கேள்வி என்ன கலர் பேண்ட் எழுத ஆரம்பிச்சிங்களோ அதே பேனை தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளூட் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதே தான் கடைசி வரைக்கும். இல்லை பிளாக்ல எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் கடைசி வரைக்கும். ப்ளூவோ பிளாக்கோ முதல்லேருந்து கடைசி ஒரே பேனை தான். சரியா? ஸோ பேனை சூஸ் பண்ணுறது மெயின்ஸை பற்றி நம்ம தனியாக வீடியோ போடுவோம், இல்லை முன்னாடி போட்டிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு பொதுவான விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா மெயின்ஸ் அப்படிங்கிற டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறதுனால நமக்கு மொத்த வார்த்தைகள் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி 4700 வார்த்தை எழுத சொல்லி கேட்டிருப்பாங்க. சரியா? புரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 மணி நேரத்தில் நம்ம எத்தனை பக்கம் எழுதணும்னா கிட்டத்தட்ட வந்து 58 பக்கம் 60 பக்கம் 3 மணி நேரத்தில் எழுதணும். 4000 வார்த்தைகள் எழுதணும்னு வச்சுக்கோங்க. சரியா? யாரும் 4700 வார்த்தை எழுத மாட்டாங்க, 4000 வார்த்தைகள் எழுதுவாங்க. ஸோ இது எப்படி சுருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் 4000 வார்த்தையில் 4000 வார்த்தையில் எழுதி எல்லா கேள்விக்கும் பதிலளிக்க முடியும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா மெயின்ஸ் பற்றினது. ஸோ அடுத்து சொல்கிறேன் மெயின்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத. ஓகே, ஸோ
மெயின்ஸை பற்றி நான் உங்களுக்கு பேப்பரை பற்றி சொல்லிட்டேன். பேப்பர் அப்படிங்கிற ரூல்டு பேப்பராக தான் இருக்கும். ஏதாவது ஒரு கலர் பேனாட்டு தான் எழுதணும். ஸ்டார் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. இது ஓகே. சிலபஸ் சொல்லிடுறேன். சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த வெப்சைட்டுடைய கீழே கொடுத்துருக்கேன். நான் தமிழ்லன்னா தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். சரியா? ப்ரிலிம் சிலபஸ்க்கும் மெயின் சிலபஸ்க்கும் என்னென்னா நிறையா வேறுபாடு. சரியா? இது வந்து அப்படியே இங்கே வர்றது கிடையாது. சரியா? இதோட சிலபஸ் அப்படிங்கிறது வேற. ஒன்று என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ், மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா? நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ் அட் நேஷனல் லெவல் அப்படிங்கிறது, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் இஷ்யூஸ் அட் ஸ்டேட் லெவல். இந்த 5 தலைப்பு தான். சரியா? ஸோ இதுதான் இது. மெயின்ஸில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது, எக்கனாமி கிடையாது, ஜாகிரபி கிடையாது, பொலிட்டி கிடையாது, ஆப்டிடியூடு கிடையாது, தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது. இந்த 5 மட்டும்தான் உண்டு. சரியா? ஆனால் இது நம்ம எல்லாமே என்னென்னா இது வரைக்கும் நம்ம படிக்காதான் இங்கே புதுசாக படிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் என்னென்னா அன்கன்வென்ஷனல் சொல்லுவோம். ஸோ இது அப்போ என்னென்னா இதுக்கும் நல்ல வேறுபாடுகள் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். நீங்கள் சிலபஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து உங்கள் மெயின்ஸ் தனியாக வீடியோ போடுறோம். சரியா? ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா வந்து கேள்வி ஒன்றுமே இல்லை. இதில் என்னென்னா எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குன்னா எல்லாருக்கும் என்ன லாங்குவேஜ் எழுதுற அப்படிங்கிற பிரச்சனை. ஸோ அதில் தெளிவாக இருந்துக்குங்க. தமிழ்னா தமிழ், ஆங்கிலம்னா ஆங்கிலம். அதுக்கப்புறம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் நான் இப்போத்துலேருந்து எடுக்கணுமா அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இப்போத்துலேருந்து எடுத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். இல்லை அப்போ வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுக்குன்னா அதிகமான நேரம் பிடிக்கும், தேவையில்லாமல் ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இப்போத்துல ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் சேரணுமா அப்படிலாம் கிடையாது சொல்கிறோம். சரியா? ஓகே. சூசிங் ஆஃப் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் சிலபஸ் கம்ப்ளீஷன். ஸோ இது ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து சிலபஸ் அப்படிங்கிறது கம்மி தான், அப்போவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து என்ன ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து அப்போ படித்து கிளியர் பண்ணாலும் பண்ணலாம். இப்போத்துலேருந்து பண்ணிங்கன்னா அப்போ கொஞ்சம் கூலாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அவ்வளோதான். சரியா? ஏன்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் 150 மீட்டர் தான் போதும், அவ்வளோதான் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இது. ஓகே. இப்போ கேள்வி வரலாம். நான் தமிழ் எழுதுறதா இங்கிலீஷ் எழுதுறதா? தமிழ் எழுதுறதா இங்கிலீஷ் எழுதுறதா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் ஒரு கேள்வியை நீங்களே வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்களே எழுதி பாருங்கள். அதே விஷயம் தமிழ்லேயும் எழுதி பாருங்கள், இங்கிலீஷில் எழுதி பாருங்கள். எது உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியுதோ அந்த மொழியை எடுத்துக்கலாம். நிறைய பேர் உங்களை பயம் காட்டுவாங்க. இல்லை தமிழ் எடுத்தால் என்ன மார்க் போட மாட்டாங்க, இங்கிலீஷ் எடுத்தால் தான் மார்க் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் அளிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம என்ன பண்ணணும், எவாலுவேட்டர் இருக்குல்ல, எவாலுவேட்டரை கன்வீனியன்ஸ் பண்ணணும். நம்ம ஆன்சரை வந்து வச்சு கொடுத்து அவரை கன்வீனியன்ஸ் பண்ணணும். அவ்வளோதான் மெயின்ஸோட விஷயம். நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. 3 மணி நேரத்தில் தான் நம்ம டிசைட் பண்ண போது. அதுக்கு தான் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம். ஸோ படிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இல்லை, படித்த விஷயத்தை நம்ம எப்படி பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் என்னென்னா இது. ஸோ இந்த மெயின்ஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இப்போத்துலேருந்தே வந்து இந்த மெயின்ஸுக்கு வந்து நம்ம கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான், சனிக்கிழமை மட்டும்தான். சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் 1 hour. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா வாரம் எல்லாருக்கும் கேள்வி கொடுப்போம். அந்த கேள்வியை நீங்கள் எடுத்து எழுதி கொண்டு வந்து கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இங்கே டிஜிட்டல் போர்டில் போட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே தெரியும். அதே மாதிரி ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கேன்டு காப்பியெல்லாம் வரும். நீங்கள் எழுதுறது இங்கே ஸ்கேன்டாக வந்துடும். ஸோ அந்த பேப்பரை எவாலுவேட் பண்ணிவிட்டு ஒரு கேள்விக்கு வந்து எப்படி ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ மெயின்ஸ் இது இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை போஸ்டல் எதுனாலும் இது இருக்குது மெயின். சரியா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து பொதுவாக மெயின்ஸை பற்றின ஒரு குறைவான தகவல் தான் கொடுத்துருக்கேன், நிறையா தகவல் கொடுக்கல. சரியா? ஸோ ப்ரிலிம் சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ப்ரிலிம் மெயின்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, எவாலுவேட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து சிலபஸ் படிச்சுட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் ப்ரிலிம் சிலபஸுக்கும் மெயின் சிலபஸ் தொடர்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகே. ஸோ இன்டர்வியூ பற்றி சொல்லிட்டேன். ஸோ மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரூல்டுன்னு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 4 செக்ஷன் இருக்குங்க. முதல்ல உள்ளது இந்த இருக்கு இல்லையா, 35 3 மார்க் கேள்வி கொடுத்துருப்பாங்க. எத்தனை 30 கேள்வி எழுதணும். எத்தனை வார்த்தைக்குள்ள 30 வார்த்தைக்குள்ளே எழுதணும். புரியுதுங்களா? உங்களுக்கு எத்தனை லைன் இருக்குன்னா 5 லைன் இருக்கும். ஸோ அடுத்து வந்து 8 மார்க் கேள்வி. 8 மார்க் கேள்வி கொடுத்துருக்கு 18 கேள்வி கொடுத்துருப்பாங்க. 15 கேள்வி எழுதணும். எத்தனை வார்த்தை 120 வார்த்தை. எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னா 2 பக்கம் இருக்கும். ஸோ அடுத்து 3வது கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 15 மார்க் கொடுத்துருப்பாங்க. 2 15 மார்க் கேள்வி எழுதணும். 250 வார்த்தைகள் எழுதணும். எத்தனை பக்கம் இருக்கும் 3 பக்கம் இருக்கும். சரியா? அடுத்து 4வது இதுதான் கட்டுரை. இதில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். முன்னாடி எல்லா இடத்துலையும் கலந்து வந்துருச்சு. ஓகே. எத்தனை 4 30 மார்க் கேள்வி 4 30 மார்க் கேள்வி கொடுத்துருப்பாங்க. 2 கேள்வி எழுதணும். எத்தனை பக்கம் எத்தனை வார்த்தைகள் அப்படின்னா 500 வார்த்தை. எத்தனை பக்கம் அப்படின்னா வந்து 6 பக்கம் படிக்கக்கூடியது. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் எழுதணும். சரி, ஓகே. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேர்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். என்ன அப்படின்னா முழுக்க ரைட்டிங் ப்ராக்டிஸை மட்டும் இப்போதைக்கு பண்ணிவிட்டு குறிப்பாக அறிவியலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்ததுக்கப்புறம்
கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களால் ரெண்டுக்கும் சேர்த்தே ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் எக்யூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? கிளியராக யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் இட். ஸோ ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்அப் பண்ணி மெயின்ஸுக்கு படிக்கிறத விட இப்போத்துலேருந்து பண்ணோன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இதுதான் பொதுவான விஷயம். ஓகே. இப்போ வந்து சந்தேகம் வரலாம், நான் வந்து யார் ஓல்டர் ஃப்ரெஷர், சரியா? நான் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு கட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் கேள்வியில் வந்து நான் தவறு பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ளணும். முதல்ல நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க, 4 கேள்வியில் போகும், அடுத்தும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அடுத்த 4 கேள்வியில் போகும். ஏன் அந்த தவறை திருத்தலைன்னா, நீங்கள் உங்கள் தவறை வந்து நீங்கள் உங்களே புரிஞ்சுக்கிடலை. எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகுறீங்க, படிக்கிறதுல லேக் ஆகுறீங்களா, இல்லை எக்ஸாமினேஷன் எழுதுறதுல லேக் ஆகுறீங்களா, இல்லை ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் மட்டும் தொடர்ந்து நீங்கள் என்ன லேக் ஆகிட்டு இருக்கீங்களா, அந்த புரியுது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த தவறை வந்து அந்த வீக்னஸை வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதில்ல. ஸோ அது வந்து இது ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா அப்சர்வ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். சரியா? அப்சர்வ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ரெண்டாவது என்ன பண்ணுங்க அப்படின்னு அப்சர்வ்னா எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படி விஷயத்தை பார்க்குறது. ரெண்டாவது என்னன்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் அடிப்படையாக வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ப்ரிப்பேர் பண்ணுறதுனா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஓல்டர் அண்ட் நியூவர் 2 பேருக்குமே பொருந்தும். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கிறீங்களா, 6ஆம் புத்தகத்தை வரும், 6ஆம் புத்தகம், 6ஆம் புத்தகத்தை ஃபுல்லாக முடிக்கிறது, 7ஆப்னா 7ஆம் புத்தகம் அப்படி படிக்காமல் சப்ஜெக்ட் வைஸ் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி படிக்கணும்னா 6ஆப்ல கெமிஸ்ட்ரி இருக்கும், 7ஆப்ல அப்படி தொடர்ச்சியாக படிங்க. அப்படி படிக்கும்போது என்னன்னா ஒரு கண்டினியூட்டியாக படிக்கும்போது என்னன்னா நமக்கு ஒரு பாடத்தை படிக்கிற நேரம் அப்படிங்கிறது குறையும். இல்லை நீங்கள் 6ஆப்ல எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு திருப்பி போகும்போது என்னன்னா இங்கே ஒரு பாடத்தோட தொடர்பு அப்படிங்கிறது விட்டு போகும். ஸோ மறுபடியும் முதல்ல இருந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் பற்றி படிக்கிறீங்கன்னா 6ஆப்ல கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, 7ஆப்ல அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் புக் வைஸாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி எல்லாம் முடிச்சு போகும்போது அடுத்து இங்கே வருவீங்க. ஸோ இங்கே லைட்டை பற்றி படிக்கும்போது என்ன ஆகும், இங்கே கொஞ்சம் குழம்பு மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ரெஃபர் பண்ணிட்டு போவீங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரே இதில் போனோம் அப்படின்னா நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இதுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் நான் நம்பர் கொடுத்தேன், அந்த நம்பரில் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர்லேயும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷனோட சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஐ வில் கிளாரிஃபை த்ரூ தட் அபோவ் நம்பர். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு தேர்வுமே கிடையாது. இந்த வாய்ப்பை நம்ம முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னென்னா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.